Hi, this is Shruti. You are watching me on BehindWords.com. First, நான் என்ன பண்றேன், அப்புறம் நான் film industry எப்படி வந்தேன் and Tamil industry எப்படி வந்தேன் நான் சொல்ல போறேன். My dad is a makeup artist. Our assistant வந்து he is a close to me and my family. அவர்கிட்ட ரூம்மேட் இருந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். அவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து துனியா. With a very low budget movie he did with new hero and new heroine that became a very big hit. And என்ன சொல்றது, கன்னடா இண்டஸ்ட்ரிக்கு அது ஒரு திருவியான ஒரு படமாச்சு. ஒரு சின்ன பையன் வந்து அந்த மாதிரி பண்ணிருக்கு ஃபிலிம், ஒரு ரெவல்யூஷன் மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டப்பே சேஞ்ச் ஆச்சு கன்னடா இண்டஸ்ட்ரியில். ஸோ இது நெக்ஸ்ட் அடுத்த படம்க்கு நான் தான் ஹீரோயின் ஆகணும்னா என் அப்பா கிட்ட வந்து பேசி, இல்லை சார் உங்கள் பொண்ணு தான் ஃபிலிம் இந்த ஹீரோயின் ஆகணும் எல்லாமே சொன்னேன். ஸோ தட் டைம் ஐ வாஸ் ஜஸ்ட் டூயிங் மை ஃபர்ஸ்ட் இயர் பிகாம். அது பின்னாடி எல்லாம் ஆஃபர்ஸ் வந்திருக்கு. பட் இந்த மாதிரி யாருமே நீந்தா பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணல. ஸோ எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொன்னேன் இல்லை எனக்கு இஷ்டம் இல்லை. நான் ஏதோ நான் ஆக்சுவலி ஐ வாண்டட் டு பி அ ஜெர்னலிஸ்ட் அண்ட் ஐ வாண்டட் டு பி அ ரைட்டர். அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தோண வந்துச்சு. பட் இட் somehow didn't happen and I came to the இண்டஸ்ட்ரிக்கு வந்த அப்புறம் அந்த சீரியஸ்னஸ் கிடையாது, ஆக்டிங் பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ என் அப்பா என்ன பண்ணாரு, என் அப்பா வந்து பெங்களூரில் ஒரு ஆக்டிங் ஸ்கூல் ஆனால் தியேட்டர் வச்சுக்கிறாரு. ஸோ அப்போ தான் அங்கே பிரசிடெண்ட், அப்போ தான் அங்கே எல்லாருமே டியூட்டோரியல் எல்லாருக்குமே டீச் பண்ணுறாரு. பட் அவர் பொண்ணு தான் அங்கே இல்லைன்னா வித்தவுட் நோயிங் தி ஆக்டிங் ஹவு வில் ஷி கோ டு இண்டஸ்ட்ரி என்ன சொல்லி என் அப்பா தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. ஸோ ஐ வென்ட் டு ட்ரைனிங் ஃபார் 3 months I think. In the theatre I was in 3 months. என் ஃபர்ஸ்ட் தியேட்டர் ப்ளே வந்து பாம்பேல ஆச்சு. ஸோ எனக்கு 1 week I was in Bombay for my theatre work. என் அப்பா தான் அங்கே டைரக்டர், அப்பா தான் அங்கே எல்லாமே. he was only the taking care of everything. அது செகண்ட் வந்து தார்வாட், ஹுப்ளி, இன்டீரியர்ஸ் ஆஃப் கர்நாடகா அங்கே போய் எல்லாமே தியேட்டர் எல்லாம் பண்ணியாச்சு. அது அப்புறம் ஷூட்டிங் வந்த அப்புறம் கேமராக்கு ஸ்டேஜ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கேமரா பார்த்தத உடனே எனக்கு பயமாச்சு, என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ அந்த டைமில் டைரக்டர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணி நீ இந்த மாதிரி தான் பண்ணு இந்த மாதிரி. ஸோ தட் டைம் ஐ டென்ட் டூ எனிதிங். இட் வாஸ் ஜஸ்ட் மீ, ஸ்ருதி தான் அங்கே இருக்கிறேன்னா அந்த மாதிரி ஆச்சு. ஸோ இந்த படம் ஃபர்ஸ்ட் படம் சக்ஸஸ் ஆனது அப்புறம் எனக்கு செகண்ட் 2 படம்ஸ் பேக் டு பேக் வந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஷூட்டிங் ஃபார் திஸ் ஆல்சோ, ஐ வாஸ் ஷூட்டிங் ஃபார் தட் ஆல்சோ. ஒன் டே இங்கே போகிறேன், ஒன் டே அங்கே போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஆச்சு. அந்த 2 படமும் ஆச்சு. அது அப்புறம் தமிழ் டைரக்டர் தயாள் சங்கர் ஒரு எனக்கு பார்த்துக்கிறாரு. ஸோ அங்கே போஸ்டர்ஸ் எல்லாமே இந்த பொண்ணு நான் மீட் பண்ணேன்னு வந்து அங்கே யாருக்கிட்டேயோ ப்ரொடியூசர்ஸ் கிட்ட, கன்னடா ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நம்பர் வாங்கி, ஸோ ஹீ கான்டாக்ட் மீ. தென் ஐ காட் டு நோ இட் வாஸ் ஃபார் ஆனந்தம் ஆரம்பம் முதல் படம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நான் வந்தது. ஆனந்தம் ஆரம்பம் வந்து ஹீரோ வந்து அத்தர்வா, டைரக்டர் தயாள் சங்கர். பட் பிரமித் சாய்மிரா வாஸ் தி ப்ரொடியூசர். ஏதோ மிடில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஸோ ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ அதனால தான் நான் அந்த கம்ப்ளீட் ஆக முடியல ஆனந்தம் ஆரம்பம். இந்த அடுத்த படம் வந்து தசாயினி தீச்சுடினும். அகெயின் தே saw me in one of the papers and they thought I could do this film. தசாயினி தீச்சுடினும் வந்து ஒரு ஆர்ட், ஒரு பொண்ணு, வாட் இஸ் தி ரோல் ஆஃப் மதர் என்ன சொல்லி 3 ஹீரோயின்ஸ் இருக்குது. ஸோ 3 ஹீரோயினில் நான் சிவசக்தி கேரக்டர் பண்ணுறேன். இது ஆக்சுவலி வந்து பாரதியார் சார் படம் போயம் தசாயினி தீச்சுடினும் அந்த டைட்டில் வச்சுக்கு அந்த போயமோட ஸ்டோரி தான் பண்ணியிருக்காரு. நானும் அக்ஷயா 2 பேர் மெயின் ரோலில் இருக்குது. அவர் பாரதி கேரக்டர் பண்ணுறாரு, நான் சிவசக்தி. ஸோ அது நெக்ஸ்ட் 4th ஃபிலிம் வந்து கன்னடாவில் போலீஸ் குவார்ட்டர்ஸ். அந்த கன்னடா படம் தமிழுக்கு டப்பாச்சு, காதலர் குடியிருப்பு.
ஸோ அப்போ தான் ரிலீஸ் ஆகி எல்லாருக்குமே கிரிட்டிக்ஸ்க்கு எல்லாருக்குமே மீடியாவுக்கு தெரிஞ்சிச்சு ஓகே ஸ்ருதி என்ன ஒரு பொண்ணு வந்திருக்காரு இண்டஸ்ட்ரியிலன்னு. ஸோ காதலர் குடியிருப்பு வாஸ் தி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆஃப் மை தமிழ் ஃபிலிம். தி நெக்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் ஆண்மை தவறல். ஆண்மை தவறல் வந்து டைரக்டர் எனக்கு பெங்களூருக்கு வந்து பார்த்தது அப்புறம் சொன்னார் இந்த மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கிங் அந்த மாதிரி. ஸோ ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து என் அப்பா சொன்னது be an artist, don't be a heroine like typical that stereotype ன்னு சொன்னார். ஸோ பர்ஃபார்மன்ஸ் இருந்த கேரக்டர் நான் ஒத்திக்கிறேன்னு சொன்னேன். ஸோ அந்த படம்ல எனக்கு நிறைய சான்சஸ் இருந்துச்சு டு ஆக்ட், டு பெர்ஃபார்ம், டு ப்ரூவ் மை செல்ஃப். ஸோ அதனால தான் ஆண்மை தவறல் பண்ணேன். ஆண்மை தவறலில் டைரக்டர் வந்து குழந்தை வளர்ப்பு அண்ட் ஹீரோ வந்து துருவா. ஸோ எல்லாம் நல்ல டீம், புது டீம். And it was very nice. And அடுத்தப்புறம் I got அமரா ஒரு படம். அமரா வந்து ஜீவன் சார் டைரக்டர், அதுக்கப்புறம் எம்எல் மியூசிக் டைரக்டர் and hero was a புது guy, but it was really very nice and it is yet to release. இந்த மாதிரி தான் என் படம் எல்லாமே போச்சு. இது நடுவில் காதலர் குடியிருப்பு யூடியூப்பில் ட்ரையல்ஸ் பார்த்தாரு. ஸோ ட்ரையல் பார்த்ததோட மலையாளம் இண்டஸ்ட்ரி ஓகே ஃபைன். எனக்கு மலையாளம் இண்டஸ்ட்ரி பற்றி எதுவுமே தெரியாது. யார் அங்கே பெரிய ஆர்டிஸ்ட் எனக்கு தோணதே 2 வேர்டு, மம்முட்டி, மோகன்லால். அது விட்டு வேறு யாருமே தெரியாது மலையாளம் இண்டஸ்ட்ரியில். ஸோ the director saw the trials of police quarters. அதுக்கப்புறம் வந்து யூ ஹாவ் டு கிவ் அன் ஆடிஷன் என்ன சொன்னார். ஓகே ஃபைன், என்ன போய் ஆடிஷன் பண்ணேன், கொச்சினுக்கு போனேன். So you have been selected, we need to do a test shoot with Mamuka anu sonnar. Okay fine, let me go and at least I get to meet him. If I don't get a chance to work with him, I get to meet such legend anu sonni. I went and I gave a test shot. Test shot was around Monday. And then Wednesday calling up and they're like, you pack your bags and from Saturday we are going for shoot. So அந்த மாதிரி ஒரு miracle, ஒரு just luck ன்னு சொன்னாரல்ல. Because I didn't try for Malayalam was not there in my head only. But அந்த மாதிரி call, I'm in Bangalore, there is no contact just because of the trailer of காதலர் குடியிருப்பு. ஸோ அந்த படம் நான் பண்ணேன். அந்த படமும் நல்லா போச்சு. ஸோ கன்னடத்தில் நான் 5 படம், இப்போ தமிழில் 3 படம், மலையாளம்ல 1 படம் முடிஞ்சிருக்கு.